ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐம் எ பேங்கிங் ஆஸ்பிரண்ட். நான் வந்து 2026 எக்ஸாமினேஷன்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நேற்று ஐபிபிஎஸ் கேலண்டர் அவுட் ஆச்சு, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஆகஸ்ட்லேருந்து எக்ஸாம்ஸ் வருது. அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த சேனலில் அப்லோட் பண்ணுவேன். எனக்கு ஒரு கன்சிஸ்டன்சியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஸ்கொயர்ஸ் அண்ட் க்யூப்ஸ் படிப்பேன். ஏன்னா அதுதான் ஒரு பேஸுன்னு சொல்லுவாங்க குவான்ஸ்க்கு. ஸோ அது வந்து நான் டெய்லியும் படிப்பேன். அப்போ தான் ஞாபகம் இருக்கும். அப்புறம் அது எழுதி பார்ப்பேன். எனக்கு ஞாபகம் இல்லாட்டியும் டெய்லி படிக்க படிக்க அது ஞாபகம் வந்துடும். ஸோ வந்து நான் டெய்லி ஸ்கொயர்ஸ் அண்ட் க்யூப்ஸ் வந்து படிப்பேன். அண்ட் 1 or 2 டைம்ஸ் எழுதி பார்ப்பேன். அதனால் மைண்டில் இல்லாட்டியும் அது வந்து ஸ்டேபிளாக இருக்கும். அண்ட் என்னோடய டூ டூ லிஸ்ட்லேயே ஃபஸ்ட்டு ஸ்கொயர்ஸ் அண்ட் க்யூப்ஸை தான் நான் எழுதி வைப்பேன். என்னோடய டூ டூ லிஸ்ட் வந்து நான் லாஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன். நீங்களுமே ஒரு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா எதனா எக்ஸாமுக்கு ஃபஸ்ட்டு வந்து டூ டூ லிஸ்ட்டு வந்து எழுதிக்கோங்க. அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி முடிஞ்சவொடனே கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் வந்து பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் பார்ப்பேன். அதுவுமே பேசிக்ஸ் தான் குவான்ஸ்க்கு. ஸோ வந்து அதுவுமே நம்ம டெய்லி படித்தா தான் எனக்கு மைண்டில் இருக்கும். ஸோ நான் வந்து அதை டெய்லி பார்ப்பேன். இப்போ வந்து ரொம்ப பேசிக்கான பர்சன்டேஜ் பார்க்குறேன். இன்னும் வந்து அதிலே நிறைய இருக்குது. அதை நான் இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணலை. இப்போ தான் நான் பிகினர். நான் இந்த Jan 1st தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய சிஸ்டருமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து நான் பேசிக்ஸ் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ இது முடிஞ்சவொடனே நான் வந்து சிம்ப்ளிஃபிகேஷன் அண்ட் அப்ராக்சிமேஷன் வந்து இப்போது வந்து பார்த்துட்ருக்கேன். டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அது எனக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா என்னோடய சிஸ்டர்கிட்ட தான் கேட்பேன். நான் செல்ஃபாக தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் எந்த இன்ஸ்டியூட்டோ இல்லைனா எதனா இதுவோ பார்க்கல. யூடியூப்பில் ரேண்டம் வீடியோஸ் பார்ப்பேன். எனக்கு என்னென்ன சிலபஸ்ன்னு தெரியும். அதை வச்சு நான் ரேண்டம் வீடியோஸாக தான் பார்ப்பேன். பார்த்துட்டு எனக்கு டவுட்ஸ் வந்து என் சிஸ்டர்கிட்ட கேட்பேன். அப்புறம் வந்து நான் டெய்லி என்னென்ன அன்றைக்கி படித்தனோ அதோட ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஸோ தட் எனக்கு வந்து அதை பற்றி எதனா டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு இன்னும் நல்லா கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் டெய்லியும் அதுக்கான ஒரு டெஸ்ட் மாதிரி அது மாதிரி குஸ் மாதிரி எதனா போடுவேன். குவான்ஸில் நான் இன்னும் நிறைய எந்த டாபிக்ஸுமே கவர் பண்ணல தான். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சிம்ப்ளிஃபிகேஷன் அண்ட் அப்ராக்சிமேஷன் இப்போ நான் வந்து அது பண்ணிகிட்ருக்கேன். அந்த டாபிக் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. அதுதான் நான் டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன். போகல, இந்த அரித்மெட்டிக்கில் தான் போயிட்டுருக்கு. நீங்களும் என்ன மாதிரி சாரி மாற்றி சொல்லிட்டேன். ஆக்சுவலி அரித்மெட்டிக்கில் ஸ்பீட் மேக்ஸ் தான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து ரீசனிங் வந்து செக்ஷனல் மார்க் போடுவேன் டெய்லி. பிகாஸ் என்னோடய சிஸ்டர் வந்து இந்த 15 days இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து எனக்கு பேசிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. சிலாஜ் இருக்கட்டும், அப்புறம் வந்து இன்இக்வாலிட்டி, பசில்ஸ்லேயுமே பேசிக் எல்லாமே எனக்கு தெரியும். அதை வச்சு நான் டெய்லி மார்க் போட்டு அதை அனாலிசிஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து பசில்ஸுமே ப்ரிலியம்ஸ் பசில்ஸ் வந்து எனக்கு போட தெரியும். பட் ஸ்பீட் இன்னும் இம்ப்ரூவ் ஆகலை. ஸ்பீட் வரல. இன்றைக்கி கூட ஒரு டெஸ்ட்டு போட்டேன். அதுதான் உங்கள் ஸ்க்ரீனில் இருக்கும். ஸோ இன்றைக்கி கூட அவ்வளோவா எனக்கு ஸ்கோர் வரல. லைக் ஒரு 15, 14 தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் உட்காந்து சால்வ் பண்ணும்போது பசில்ஸ்லாம் சால்வ் ஆகிடுச்சு. ஆனால் மார்க்கில் போடும்போது எனக்கு சரியாக சால்வ் ஆகலை. ரீசனிங் பொறுத்தவரையும் எனக்கு வந்து பேசிக்ஸ்லாம் கொஞ்சம் கிளியராக இருக்குது. நான் அதை ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இம்ப்ரூவ் ஆகும் பசில்ஸ்லாம். அண்ட் டெஸ்ட்டில் கூட நான் அதை முடிச்சுட்டு டெய்லியும் அதை அனாலிசிஸ் பண்ணணும். டெய்லி ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா மார்க் போட்டு ஸ்கோர் கம்மியாக வந்துச்சுன்னா ஃபீல் பண்ணாதீங்க. டெய்லி உங்களுக்கு ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகுதான்னு மட்டும் பாருங்கள். போக போக வரும். ஏன்னா எனக்கும் வரல. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு 10 அப்படி வந்துட்டு இருந்துச்சு. இப்போது 15 கிட்ட நான் வந்திருக்கேன். எனக்கு வந்து சப்மிட் பண்ணிவிட்டு மெதுவாக உட்காந்து போட்டால் வருது. இன்னும் ஸ்பீடாக தான் இன்க்ரீஸ் பண்ணணும். அண்ட் நான் மெயின்ஸ்க்குமே ரீசனிங்க்கு வந்து கிளாஸ் பார்த்துட்ருக்கேன். லைக் பசில் சால்வ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பேசிக்கான இன்புட் அவுட்புட். பிகாஸ் ப்ரிலியம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ஒன்றா படித்தா தான் நம்மளால் வந்து எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ப்ரிலியம்ஸ் ஃபஸ்ட்டு போகட்டும் அப்படின்லாம் பண்ணால் நம்மளால் மெயின்ஸை கிளியர் பண்ண முடியாது. ஒன்ஸ் நம்ம பேசிக் கற்றுக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம அது வந்து அதுக்கான நம்ம வந்து மெயின்ஸுமே படிக்க ஆரம்பிக்கணும். இப்போது எனக்கு ரீசனிங்கோட பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கிறதுனால நான் மெயின்ஸுமே இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டெய்லி வந்து ப்ரிலியம்ஸ்க்கு ஒரு மார்க் போட்டு பசில் வந்து சால்வ் பண்ணணும். ப்ரிலியம்ஸ் பசில் ஏன்னா ஸ்பீட் ஆகணுன்றதுக்காக. அதுக்கப்புறம் நான் மெயின்ஸ்க்கு வந்து ஒரு வீடியோ அது மாதிரி இல்லைனா நானாக சால்வ் பண்ணுறது பசில்ஸ் அது மாதிரி நான் பார்த்துப்பேன். நான் இன்னும் ஜிஏ வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணல. பிகாஸ் அது வந்து ஒரு ஏப்ரல் அது மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு என்னோடய பேசிக்ஸை நான் கிளியர் பண்ணிக்கணும். இங்கிலீஷ், அப்புறம் ரீசனிங், குவான்ஸில் இருக்க என்னோடய பேசிக்ஸ் முடித்தா தான் நான் ஜிஏ போக முடியும். அதனால் இன்னும் பண்ணலை.
இதில் வந்து நான் என்னோடய ஸ்கோரையுமே காட்டியிருப்பேன். லைக் அரௌண்ட் 16 அப்படி தான் வந்துச்சு. ரொம்ப கம்மியான பர்சன்டைல் தான். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நான் எடுத்தோடனே பசில் போட மாட்டேன். இது மாதிரி லைக் சிலாஜ், இன்இக்வாலிட்டி, அதுக்கப்புறம் இது மாதிரி இருக்கிறது தான் போட்டு அதுக்கப்புறம் தான் நான் பசில்ஸை வந்து லாஸ்ட்டாக போடுவேன். நீங்களே என்னோடய மார்க் பார்ப்பீங்க. லைக் அரௌண்ட் இந்த டெஸ்ட்டு இதுதான் லைக் அப்போ கூட எனக்கு 14.75 தான் வந்துச்சு. நான் ஒரு 15 or 16 அட்டன் பண்ணேன். அதில் 1 ராங் ஆகிடுச்சு. மற்றதெல்லாம் கரெக்டாக. எனக்கு சிலாஜிசமில் 1 ராங் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நான் முடித்த உடனே நான் என்னென்ன முடித்தனோ அது வந்து 2 டிஜிட்ஸில் கம்ப்ளீட்டடுன்னு சொல்லி எழுதிடுவேன். அதுக்கப்புறம் என்னோடய ஸ்கோரும் எழுதிடுவேன். அப்போ தான் நான் என்ன பண்ணுறேன்னு தெரியும். நெக்ஸ்ட் இங்கிலீஷ்க்கு வந்து நான் டெய்லியும் நியூஸ் பேப்பர் படிப்பேன், எடிட்டோரியல். அப்போ தான் அது படிக்க தான் நம்மளுக்கு வொக்காப்ஸும் தெரிய வரும். அண்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரிலியம்ஸ்லேயும் சரி, மெயின்ஸ்லேயும் சரி, ஆர்சி வந்து ரொம்ப பெரிய ரோல் இருக்குது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அது நம்ம ஹெல்ப் ஆகும். அண்டு இது தவிர இங்கிலீஷில் வந்து நான் வந்து ரூல்ஸ் 120 ரூல்ஸ் பார்த்துட்ருக்கேன். அண்டு அதுக்கப்புறம் அது முடிஞ்சோடனே எரர் டிடெக்ஷன் அது வந்து அந்த குவிஸ் மாதிரி ஒன்று போடுவேன் எரர் டிடெக்ஷனுக்கு. பேசிக் கிராமர்ஸும் பார்த்துட்ருக்கேன் இங்கிலீஷ்க்கு. இது இங்கிலீஷ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். டெய்லி நியூஸ் பேப்பர் படித்தா அது வந்து ஒரு ரீடிங் ஹேபிட் வரும். அதனால நம்மளுக்கு ஆர்சி படிக்கும்போது நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகாது. அது வந்து அதனால நான் டெய்லி வந்து ஒரு நியூஸ் பேப்பர் படிப்பேன். அதுக்கப்புறம் வந்து இந்த நார்மல் லைக் பேசிக் கிராமர், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குல்ல, அது வந்து பார்ப்பேன். லைக் நவுன்லேயே சிலது வந்து இதில் எண்ட் ஆச்சுன்னா அது நவுனு, அதுக்கப்புறம் இதில் எண்ட் ஆச்சுன்னா அட்ஜெக்டிவ்னு சொல்லிட்டு இருக்குது, அதெல்லாம் படிப்பேன். அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் அது மாதிரி இந்த சப்ஜெக்ட்க்கு அப்புறம் வேர்ப் இது மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அந்த வேர்ப்க்கான சப்ஜெக்ட் எதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எரர் டிடெக்ஷனில் யூஸ் ஆகும். அண்ட் தென் அதுக்கப்புறம் நான் வந்து யூடியூப்பில் வந்து DA from 0 level to அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் பார்த்தேன். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான கிளாஸ் தான். லைக் பர்சன்டேஜில் வந்து பேசிக்ஸாக தெரிஞ்சிருந்தால் இது பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் பார்த்தேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து மெயின்ஸ் வந்து நேற்று நான் ஒரு வீடியோ ஆஃப் பார்த்துருந்தேன். அதுலேருந்து ஹாஃப் வீடியோ வந்து சால்வ் பண்ணேன். மெயின்ஸ் பசில்ஸ் தான். அதுக்கப்புறம் தெரியலனா அந்த சாரோடது பார்ப்பேன். இல்லைனா நானே வந்து சால்வ் பண்ணுவேன். டவுட் இருந்தால் என்னோடய சிஸ்டர்கிட்ட கேட்பேன். இதுதான் என்னோடய ரொட்டீனாக இருக்கும். அண்ட் இந்த சேனலில் இந்த மாதிரி நான் டெய்லி என்னோடய ஸ்டடி வ்ளாக்ஸ் வந்து போடலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்துச்சுன்னா அந்த எக்ஸாமுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போடுவேன். அண்ட் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்ஸ். நீங்களும் இந்த சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க.